ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற பசுமாட்டு நெய் தாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது பால் ஆடை. நமக்கு எப்போவுமே பசும்பாட்டு பால் ரொம்ப கெட்டியாக கிடைக்கும். நம்மளுக்கு கறந்தோடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து எப்போவுமே ஆடை எடுத்து வச்சுருவேன். வச்சு ஒரு 10 days ஒன்ஸு அதை இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அது மூழ்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்தோம் அப்படின்னா வெண்ணெய் நல்லா வரும். வெண்ணெய் பாருங்கள், நல்லா அப்படியே பார்க்குறக்கே சாஃப்டாக இருக்கும். இதை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டு உடனே மெல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 or 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வெளியே எடுத்திருக்கேன். 3 hours கழிச்சு வெளியே எடுத்திருக்கேன். ஒரு பேன் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சூடு பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த உருக்கி வச்ச வெண்ணெயை அதில் போட்டுட்டேன். எப்போவுமே சிம்மில் தான் வைப்பேன். ஸோ நெய் கருகிடக்கூடாதுங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க அதோட கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது ரெண்டும் போட்டுடணும். ரெண்டுமே அயன் கண்டென்ட் அதிகம், ப்ளஸ் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெய்யோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மோந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.